आचार्य देवो मातृदेवो भव पितृदेवो भव आचार्य देवो भव. ஆப்ரயாணாது அகரகர் அனுஷ்டீயமானான்னு சொல்லுவா. இங்கிருந்து உடலை துறந்து நம்முடைய பாப புண்ணியங்களாகிற வினைகளை துறந்து அர்ச்சிராதி மார்க்கத்தில் புறப்படுறோம் வைகுண்டம் போக. அது கிளம்புற வரைக்கும் அன்றாட கர்மங்களை விடவே முடியாதுங்கிறான். சடங்குகளை பண்ணிட்டே தான் இருந்தாக வேண்டும். ஏன்னா இல்லை மூடினுடும். யதாதரிசோ மலையனச்சான்னு கண்ணன் கீதையில் சொல்கிறார். எப்படி அழுக்கு பிடிச்ச கண்ணாடி எத்தனை தரம் தொடச்சாலும் திரும்ப திரும்ப வந்து மூடிக்கிறதோ உன் கர்மங்கள் அந்த மாதிரி மூடிக்கும் அர்ஜுனா. அதை தொலைக்கிறதுக்கு திரும்ப பழைய இடத்துல வர வேண்டிதான். ஆரம்பத்தில் சொன்னேனே, கார்த்தால எழுந்து ஸ்நானம் பண்ணு, ஒழுங்கா நெத்திக்கிட்டுண்டியா, ஒழுங்கா வேட்டி உடுத்திண்டியா, ஆச்சார வேட்டி உடுத்திண்டியா, பெருமாளுக்கு பண்ணியா, சாதம் பண்ணியா, தர்ப்பணம் பண்ணியா. ஆமி இதுக்கும் வைகுந்தத்துக்கும் கேட்டே பிரயோஜனம் இல்லை. இதை பண்ணி கொண்டு இருந்தால் தான் நம்மளுக்கு தடங்கலாக இருக்கிற பாபங்கள் தொலையும். நான் மேலே போனோம் வண்டியை ஓட்டுறார் ஒருத்தர் கிளம்பணும்னா கிருங்கிற ஒன்றும் போகவே மாட்டேங்கிறது. ஏன் போல எல்லாம் ஒழுங்காத்தானே இருக்குது, எரிபொருள்லாம் ஒழுங்காத்தானே இருக்குது, ஏன் மேலே போல? கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி பார்த்தா ஒரு சங்கிலியால் பின்சக்கரம் கட்டப்பட்டிருந்தால் வண்டி மேலே முன்னேறாதோ இல்லையோ. வண்டியில் எரிபொருள் இருக்குது, ஓட்டுற நான் உட்காந்துன்னுட்டேன், எல்லாத்தையும் கலப்பியாச்சு, தயாராக இருக்குது. ஆனால் பின்னாடி கட்டப்பட்டிருந்தால் ஓடாது. அப்போ அந்த கயத்தை அறுத்து விட்டால் தான் போகும். அதே மாதிரி எரிபொருள் வண்டியில் ஓடின்னு இருக்கு. அது நல்ல சுத்தமான பாதையில் ஓடணும். ஆனால் அப்பப்போ அழுக்கு வந்து அதில் அடைச்சின்னு விடும். அதை எடுத்து அலம்பணும், அதெல்லாத்தையும் சுத்தம் பண்ணணும் இல்லையோ. ஒரு 2 மாதம் சுத்தம் பண்ணாத விட்டுட்டோம்னு வச்சுக்கோ, பாதி வழியில் போயிட்டே இருக்கிறச்சே தட்டுன்னு வண்டி நின்று போடும். என்ன நின்றுது, ஏன் நின்றுது? ஒருவேளை எரிபொருள் ஒழுங்கா இல்லையோ, இருக்குது, அடைச்சுன்னு இருக்கு. அழக்கடிச்சதை அழுக்கு பிடிச்சிருக்கிறத எடுக்கணும் இல்லையோ. அதை போல நம்ம அனாதிகால கர்மங்களை எடுத்துட்டே இருக்கிறதுக்கு தான் சடங்குகளை பண்ணி கொண்டு இருக்கிறோம். இந்த கர்மங்களுக்கு இதுதான் முக்கியமான பிரயோஜனம். அதனால கர்ம விசாரம் பண்ணிட்டு தான் பிரம்ம விசாரத்துக்கு வர முடியும். கர்மங்களை செஞ்சிருந்தா தான் பக்திக்கே தகுதி கிடைக்கும். அதனாலையும் பண்ணுறோம். பக்தி ஆரம்பித்த பிற்பாடும் கர்மங்களை நிறுத்திட்டோம்னு வச்சுங்க, அடிக்கடி அழுக்கு வந்து சூழ்ந்து கொண்டு விடும். அதனாலேயும் கர்மங்களை செஞ்சுட்டு இருக்கோம். இது 2 முக்கியமான பயன்கள். இதுக்காகத்தான் ஆரம்பிக்கிறோம்னு புரிஞ்சு விடுவோம். இனிமே என்னென்ன வகை, என்னென்ன பயன்கள், அதை எப்படி நாம் பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஒரு சிலதை முதல்ல மனசில் வாங்கிக்கோங்க. நாம் செய்யக்கூடிய சடங்குகளில் பல அநேகமாக தேவதைகளுக்கோ ரிஷிகளுக்கோ பித்ருக்களுக்கோ நன்றி தெரிவிக்கும் வகையில் இருக்கும். இதுதான் அநேகமாக இருக்கும். ஏன்னா கண்ணன் கீதையில் சொல்லச்சே, தேவர்களுக்கு எல்லாத்தையும் நீ வாங்கிட்டு இருக்க அர்ஜுனா, அவர்களுக்கு திரும்ப கொடுக்காம இருந்துடாதே. இந்த லோகத்தில் நாம் வாழ்கிறோம் மூல்யம். இதுக்கு மரம் செடி கொடி எல்லாம் பழம்லாம் கொடுக்கறது, மரமெல்லாம் கொடுக்கறது, நதிகள்லாம் ஜலமெல்லாம் கொடுக்கறது, எத்தனையோ. இப்போ காற்று வாயு பகவான் இருந்தால் தான் எல்லாத்தையும் நம்ம வாங்கிக்கிறோம். மனுஷனிடத்தில் எண்ணமே இயற்கையிலிடத்திலேருந்து எல்லாத்தையும் பெற்றுப்போம். ஆனால் திரும்ப கொடுக்குறாமான்னு கேட்டால் எதுக்கு? எல்லாம் இலவசம்தானேனால் அந்த இலவசமாக ஒரு கடவுள் நமக்கு அதை கொடுத்துருக்காரே, அப்போ அவருக்கு நாம் திரும்ப தந்தாகணுமோ இல்லையோ. இதைத்தான் கண்ணன் கீதையில் தேவான் பாவயத்தானேன தே தேவான் பாவயந்துவா பரஸ்பரம் பாவயந்தா ஸ்ரேயப்பரம் அவாப்சியத. ரொம்ப அழகாக சொல்கிறார். நான் தேவர்களை படைத்தேன் அர்ஜுனா, மனுஷர்களையும் படைத்தேன். தேவர்கள் மனுஷர்கள், வருண பகவான், வாயு பகவான், குபேரன், யமதர்மராஜன், இதை போல் எல்லாரையும் படைச்சிட்டு இன்னென்னத்தை நீங்கள் மக்களுக்கு கொடுங்கோ, அவா உங்களுக்கு பதில்களுக்கு பூஜை கொடுப்பா, உங்களுக்கு வேண்டிய புரோடாசம் கொடுப்பா, ஹவிஸு கொடுப்பா, யஜ்ஞம் பண்ணுவா, ஹோமம் பண்ணுவா, அதெல்லாத்தையும் நீங்கள் வாங்கிக்கோங்க.
அனேன பிரசவிஷத்வம். இப்படியாய் நீ அவனுக்கு கொடு, அவன் உனக்கு கொடுப்பான், 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சௌக்கியமா இருங்கோ அப்படின்னு கண்ணன் கீதையில சொல்லியிருக்கார். அப்ப இந்த சடங்குகள் அநேகமாக அந்த தேவதைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இருக்கும். அப்படி ஒருவேளை நன்றியை தெரிவிக்காம இருந்துட்டான்னால் தயிர் தத்தானு அப்பிரதாய ஏபியா யோ புங்தே ஸ்தேனையேவ சகா, கொடுக்கறது எல்லாத்தையும் வாங்கினுட்டு திரும்ப செலுத்தாமல் நன்றி செலுத்தாமல் நானே அனுபவிச்சுட்டு நன்றி உணர்வும் இல்லாத இருந்துட்டேன்னால் நான் திருடன் அப்படின்னு கண்ணன் சொல்றார். ஒருத்தர்கிட்ட வாங்கிக்கிறேன், ஒன்றும் திரும்ப செய்யல, எனக்குன்னு எல்லாத்தையும் எடுத்துனுட்டேன்னால் அப்போ திருடன் தானே. அவரிடத்துல கொடுத்ததை திரும்ப சமர்ப்பிக்கணுமா இல்லையா? அப்ப நன்றி உணர்வோடு செய்யப்படுவது சடங்குகள். யாரிடத்துல என்னன்னு அப்புறம் சொல்றேன். அடுத்தது 2வது முக்கியமான பயன் இருக்கு. இந்த சடங்குகளை பண்ண பண்ண பகவானுக்கு நாம ஒரு விஷயத்துல கை கொடுக்குறோம். அவர் ஒரு உதவியை நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். இது செஞ்சாதான் அவரால் முடியுங்கிறது இல்லை. ஆனா நீ செஞ்சியானால் உனக்கு என்னுடைய பெரிய விளையாட்டுல இடம் தரேன்னு கண்ணன் சொல்றார். ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் ந அனுவர்த்தயதீஹ யஹ அகாயுகு இந்திரியாராமஹ மோகம் பார்த்த ச விந்ததே. இது ஒரு அழகான கீதையில ஸ்லோகம். அர்ஜுனா, நான் ஒரு சக்கரம் வச்சிருக்கேன், ஜகத்தை சுத்தறதுக்காக ஒரு சக்கரம். அன்னாத் பவந்தி பூதானி, அன்னத்தினால தான் ஜீவராசிகள்லாம் வாழும். பர்ஜன்யாத்து அன்ன சம்பவா, நன்னா மழை பெஞ்சுதுன்னா தான் அன்னம் வளரும். மழை பெய்யணும்னால் யாக யஜ்யங்கள் நடந்தாத்தான் மழை பெய்யும். யாக யஜ்யம் பண்ணணும்னால் அவனவன் கர்மானுஷ்டானத்தை ஒழுங்கா பொழியணும் பண்ணணும்னால் அவனுக்கு சரீரம் ஒழுங்கா இடம் கொடுக்கணும். சரீரம் இடம் கொடுக்கணும்னால் அவனவனுடைய ஆத்மா சரிவர இதில் தூண்டணும். அப்போ ஆத்மாவுக்கு உடம்பு, அவர் பண்ற கர்மா, அதில் இருக்கிற ஹோமம், அதனால வருணனுக்கு பிரீத்தி, அதனால மழை கொட்டுவார், அதனால நெல் விளையும், அதை சாப்பிட்டுக்கிறான், மனிதன் வாழ்ந்து கொள்ளுகிறான். இப்படின்னு ஒரு பெரிய சக்கரம் வச்சிருக்கேன். இதுல பங்கை நீ ஒழுங்கா பண்ணணும். இந்த சக்கரத்துல பங்கு என்ன? உனக்கு இருக்கிற கர்மத்தை பண்ணி ஹோமத்தை பண்ணியானா தான், நீ கொடுக்க வேண்டிய தர்ப்பணாதிகளை கொடுத்தால்தான் அதனால பித்திருக்களுக்கு திருப்தி, அதனால தேவர்களுக்கு திருப்தி, அதனால மழை பெய்யும், அதனால சஸ்யம் விளையும். எத்தனை நன்மைகள் இருக்கு. இந்த ஜகத்துங்கிறத நான் ஒழுங்கா சுத்தணும்னால் அதுல நமக்குரிய பங்கை நாம ஆட்சித்தான் ஆகணும். அப்படி நீ பண்ணாத போட்டியானால் உனக்கு நான் பிறவி கொடுத்ததே வீண்னு நினைச்சு விடுவேன். அகாயுகு, உன்னை ஆயுளோட ஒக்காத்தினதே வீண். இந்திரியாராமகா, வெறும புலனின்பத்துல சிற்றின்பத்தில் ஈடுபட்டிருக்க, பேரின்பத்துக்கு கிட்டக்க நீ வர்றதே இல்லை. மோகம் சார்த்த விந்தத்தேன், அவன் வீணே ஆயுளை கழிச்சுட்டு நாம் படைத்த பயனான மோட்சத்தை பத்தி சிந்திக்காமலே போயிடுறான் என்று ரொம்ப வருத்தத்தோட சொல்லுகிறார். அதனாலே கண்ணன் கீதையில சொல்லியிருக்கிறபடி பார்த்தால் நாம அவருடைய சக்கரத்துக்கு கை கொடுக்கணும் இல்லையோ. அரசாங்கத்திலிருந்து எத்தனையோ 5 ஆண்டு திட்டங்கள்லாம் அறிவிக்கிறார். இந்தாங்கோ, யாருக்கெல்லாம் வேலை இல்லையோ 100 நாட்களுக்கு வேலை கொடுக்குறோம். யாருக்கெல்லாம் வயசாயிட்டா ஆனால் பார்த்துக்கிறதுக்கு ஒத்துணும் இல்லையோ, மாசாந்திரத்துக்கு அவளுக்கு 1500 ரூபாய் கொடுக்குறோம். அதே மாதிரி உடம்பு ஊனமுற்றவர்களா இருக்காளா, இந்தாங்க மாதம் 1500 ரூபாய் வாங்குங்கோ. இப்படின்னு சமப்படுறவாளுக்கெல்லாம் அரசாங்கம் கொடுக்குறேன்னு சொல்றதா? எல்லாம் இலவச உதவி திட்டம், கல்வி திட்டம், மருத்துவ திட்டம், காப்பீடு எல்லாம் இருக்கு. ஆனால் இதெல்லாம் எங்கேருந்து பணம் வரும்? நான் வரி கட்டினா தானே, அந்தந்த தனி மனுஷன் வரி கட்டினா தானே அதற்கு பணமே வரும். அதே போல பகவான் எல்லாத்தையும் இந்த லோகத்தில் ஏற்படுத்தி வைக்கிறார், சக்கரத்தை சுத்துறார். எங்க எத்தனை இலவசம்? இப்போ விதை போட்டால் நெல் விளையணும், யாரு சொன்னா? அவசியமே இல்லையே. அதை தெய்வம் பார்த்து ஏற்படுத்தி வச்சிருக்காட்டா. விதை விதைச்சு நெல் விளையணும்னு ஒரு அறிவியல் விஞ்ஞானி கண்டுபிடிச்சாரான்னா? அப்படிலாம் கண்டே பிடிச்சதில்லை. அந்த விதையை எப்படி குழப்பலான்னு வேணா கண்டுபிடிச்சிருப்பாளே தவிர விதை விதைச்சா நெல் விளையணும்னு யார் கண்டுபிடிச்சா? ஆகாசத்திலேருந்து மழை பொழியும்னு நம்மளா கண்டுபிடிச்சோம்? இல்லை. இந்த சரீரத்திலே ஒரே ஒரு பகுதி நம்ம கண்டுபிடிச்சதா? அதில் இருக்கிற ஒவ்வொரு எலும்பும், ஒவ்வொரு தசையும், ஒவ்வொரு நரம்பும் எண்ணிலேருந்தோ இருக்கு. யாரும் ஒன்றும் கண்டுபிடிச்சதெல்லாம் சரித்திரம் இல்லை. ஆனால் அந்த உடம்புக்கு என்னென்ன சாப்பிடக்கூடாத ஆகாரத்தை கொடுத்து கெடுக்கலாம், அதை மட்டும் நன்னா சொல்லிட்டு இருப்பார். அதெல்லாம் வேண்டாத அமிலங்கள், வேண்டாத மாத்திரை, வேண்டாதெல்லாம் செயற்கை பொருள்கள் எல்லாம் சேர்த்துட்டு இருப்பா. ஓஹோன்னு ஒரு சத்தம். இப்போ எல்லா கோவிலுக்கு போனால் போட்டிருக்காளோ இல்லையோ, இந்த பைகளை உபயோகப்படுத்த வேண்டாம், வேண்டவே வேண்டாம், எடுத்துன்னு வராதிங்கோ. ஏன்னா அது மண்ணோட மண்ணாக போக மாட்டேங்கிறதான். அது ஒக்காண்டு பிடிவாதம் பிடிக்கிறது போல் இருக்கு. மற்ற எந்த பொருளாக இருந்தாலும் மண்ணோட மக்கி போடுமோ இல்லையோ. வாசலில் போடுறா பாருங்க, மக்கும் குப்பை மக்கா குப்பை. மக்கா குப்பையை மக்கும் குப்பையில் போட்டுன்னா அபராதம்.
100 ரூபா கட்டணும் 200 ரூபா கட்டணுங்கிறா. ரெண்டுத்தையும் பிரித்து விட்டுட்டா. இது இங்கே போடணும் அங்கே போடணும். எல்லாம் நன்னா இருக்கே. இல்லத்தரசியை பிடிச்சிருந்து இது மக்கும் இது மக்கா இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காளே. ஏன் இதை உற்பத்தி பண்ணுற விஞ்ஞானிகள்கிட்ட இனிமே இந்த மக்காததை நிறுத்துன்னு ஏன் சொல்லவே மாட்டேங்கிறா? அதென்ன சொல்லியிருக்கணும். அதை ஆறும் வாயை திறக்கிறது இல்லை. அதனால் உற்பத்தியெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் உபயோகப்படுத்துகிற நாம மட்டும் வாயை பொத்தின்னு இருக்கணும். இது எப்படி? ஏன்னால் நிறுத்தி விட்டா எத்தனை நிறுவனங்கள் நின்று போயிடுமோ, எவ்வளவு பணம் காசு போயிடுமோ, எத்தனை பேரை எதிர்கொள்ளணுமோ அங்கே மட்டும் உத்தரவு வாயை திறக்க மாட்டா. இன்னும் நிறையா உற்பத்தியை பெருக்குங்கோ. எந்த இடத்துல அறிவு பண்ணிட்டே போவா, மக்கா குப்பையை பண்ணுக்காதீங்கன்னு. நிமிந்து பார்த்தா இந்த மக்கா குப்பையை உற்பத்தி பண்ணுற தொழிற்சாலையே அங்கே தான் இருக்கும். அதுவும் வாசல்லே இவர் பிடிச்சின்னு சொல்லிகிட்டே போவார்ப்போ, மக்கா குப்பையை போடாதீங்கோ, மக்கும் குப்பையில் சேர்க்காதீங்கோ, இது வாசலில் சொல்லிட்டு போகிறார். நிமிந்து பார்த்தா அதே தொழிற்சாலை அவர் எனக்கு வேலைக்கு ஆள் வேணும்னு அறிவிப்பு பண்ணியிருக்கார். அப்புறம் என்ன பண்ணுறது சொல்லுங்க? இப்படி இருக்குன்னால் இப்படி போய் பகவான் பண்ணிட்டு இருப்பாரா? எங்கெங்கே எத்தத்தை தடுக்கணுமோ அங்கே தடுத்தா தான் நடுக்கும். கங்கையில் கொண்டு போய் கழிவு நீரை சேர்க்கக்கூடாது, கங்கையில் கொண்டு போய் மக்கா குப்பையை போடக்கூடாதுன்னால் கங்கைக்கு பக்கத்தில் இருக்கிற தொழிற்சாலையே அதுதான். அதை வச்சுட்டு கங்கையில் போடாதேன்னால் இன்னிடத்துல தடுத்தாத்தானே மேலே நிற்கும். இப்போ அப்போ நான் வரி கட்டணும். நான் கட்டினா அரசாங்கத்தால் இத்தனையும் பண்ணிட்டு இருக்க முடியும். அந்த வரி கட்டுறாப்பில் தான் நாம் பண்ணிட்டு இருக்கிற இந்த சடங்குகள். மக்களுக்கும் வரி கட்ட பிடிக்க மாட்டேங்கிறது, நமக்கும் சடங்கு பண்ண பிடிக்க மாட்டேங்கிறது. ரெண்டும் பிடிக்கலன்னு வச்சுங்களேன். ஆனால் அதை பண்ணாத்தானே அரசாங்கம் சுழலும், அதை பண்ணாத்தானே பகவான் சுழலுவார். ஒரே வித்தியாசம், நான் வரி கட்டலைன்னா நிஜமாக அரசாங்கத்தால் நல்லது பண்ண முடியாது. நான் பண்ணாட்டாலும் பிரம்மத்தால் நன்னா நல்லது பண்ண முடியும். என்னை நம்பி அவர் இல்லை, என்னை நம்பித்தான் அரசாங்கம் இருக்குது. நான் கட்டினாத்தான் அவளால் நடத்த முடியும் இல்லையா? இந்த அரசாங்கம் இருக்கு பாருங்க, கிட்டத்தட்ட திவாலார நிலைமையில இருக்குது சுவாமி. இன்னும் காசே இல்லையா, யாருக்கும் சம்பளம் கொடுக்க முடியுமா தெரியல. ஏன்னால் ஒருத்தரும் பணமே கட்ட மாட்டேங்கிறாள். என்னால் அதே மாதிரி பகவான் இடத்துலையும் இவன்லாம் சடங்குகள் பண்ணலையா, அதனால லோகத்தை நீ நடத்திவிரா மாட்டீரான்னால் இவன் பண்ணா இவனுக்கு நல்லது, பண்ணாத்தினால எனக்கு என்ன கெட்டுப்பட போகிறது? இப்போ அவர் தாராளமாக ஜெகத்தை நடத்தின்னு தான் இருப்பார். அதனால் அந்த சக்கரத்துக்குள்ள நாம் ஒரு பங்காற்ற வேண்டும். அந்த பங்கு தான் அன்றாட கர்மங்கள். அதை பண்ணாத விட்டுட்டோம்னால் அப்புறம் இந்த ஆன்மீக பொருளாதாரம் சுத்தாது. உலக பொருளாதாரம் வேற, ஆன்மீக பொருளாதாரம் வேற. இந்த பொருளாதாரம் சொல்லணும்னால் அன்றாட கர்மங்களை பண்ணித்தான் தீர வேண்டும். அடுத்தது 3வது வகை பார்ப்போம். நமக்கு இருக்கிற இதை கண்ணனே கீதையில சொல்றார். ஒரு கேள்வி கேட்டான் அர்ஜுனன், கர்மங்கள் எல்லாம் பண்ணணும், எல்லா கர்மங்களையும் பண்ணணும்னு சொல்கிறாளே, இல்லை காமிய கர்மங்களை விட்டுடணும், நித்திய நைமித்திக கர்மங்களை மட்டும் பண்ணணும்னு சொல்கிறாளே, இல்லை காமியங்களை பண்ணணும், இல்லை கர்மங்களை பண்ணணும், ஆனால் அதற்குண்டான பலத்தை மட்டும் எதிர்பார்க்கக்கூடாதுங்கிறாளே, கர்மங்களை பண்ணணுமா வேண்டாமா, இந்த சடங்குகள்லாம் தேவையா இல்லையா அப்படின்னு அர்ஜுனன் கண்ணன்ட்ட கேட்குறான். எல்லாம் 17-18 அத்தியாயம், கிட்டத்தட்ட மொத்த கதையும் முடிய போகிறது. அப்போ தான் முதல் கதையை திருப்பி ஆரம்பித்தான், பண்ணலாமா வேண்டாமான்னுட்டு. கண்ணன் சொன்னார், என்ன அர்ஜுனா இத்தனை நாடி சொல்லிட்டு இருக்கேன், ஒழுங்காக கேட்டியா இல்லையா? இங்கான பாதி நேரத்தில் 1/2 மணி ஆனவுடனே தூங்கி போட்டியோ, அதனால தான் திரும்ப வந்து கேட்குறியானால் இது ஆச்சரியம் இல்லை. கீதை முடிஞ்சு போச்சு, நாடு கிடச்சாச்சு, ராஜ்யத்தை ஆண்டுன்னு இருக்கா. ஒரு நாள் அஸ்தினாபுரத்தில் இருந்துட்டு இருக்கிறச்சே கண்ணன் வரார். துவாரகையிலேருந்து அர்ஜுனனை பார்க்கறதுக்கு வந்திருக்கார். திடீர்னு அர்ஜுனன்ட்ட கேட்குறார், அன்னைக்கு உனக்கு யுத்த பூமியில் முதல் நாள் ஆரம்பிக்கச்சே கிடு கிடுன்னு 700 ஸ்லோகம் சொன்னேனே, அவசரத்தில் சொல்லிட்டேன், நன்னா கேட்டியோ இல்லையோ, நன்னா ஞாபகம் இருக்கா இல்லையா? அப்போ அதில் அந்த 17வது அத்தியாயம் 5வது ஸ்லோகம் சொல்லு. அவன் திரும்ப சொன்னான், முதல் அத்தியாயம் முதல் ஸ்லோகமே ஞாபகம் இல்லை, நீர் எங்கேயோ 17வது அத்தியாயம் 5வது ஸ்லோகம் கேட்டீர்னா அதெல்லாம் எனக்கு ஞாபகமே இல்லை கண்ணா. சண்டை போடுன்னு சொன்னேன், சண்டை போட்டுட்டேன், இவ்வளவுதான் எனக்கு தெரியும். மற்றபடி நீ என்ன சொன்னியோ உனக்கு தான் வெளிச்சம். அதனால ஒன்று செய்ய, இப்போ ஒன்றும் வேலை இல்லையோ, நிதானமாக உட்காந்து 2ஆம் தரம் கீதை சொல்லுன்னா. கண்ணன் பார்த்தார், கேட்குறவனுக்கெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறதுக்கு நான் இல்லை, நான் சொல்லியாச்சு, யார் கேட்டுக்கணுமோ அவள் கேட்டுன்னு விட்டா, நீ கேட்டான்னா கேட்காட்டான்னு விட்டா. கேட்ட அர்ஜுனன் ஒன்றுமே பண்ணதா இல்லை. ஆனால் நம்ம ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் அந்த கீதையை வச்சுன்னு எத்தனை எழுதிவிட்டா. ராமானுஜரோ மத்வரோ சங்கரரோ வல்லபரோ எத்தனை ஆச்சாரியர்கள் கீதை இன்றளவு கொண்டு கொடுத்துட்டா. அர்ஜுனன் பண்ணானால் ஒன்றும் பண்ணல, கேட்டவனுக்கு பயன்படலை. ஆனால் பக்கத்தில் உட்காந்து கேட்டவா அத்தனை பேரும் பயன்பட்டுட்டாளோ இல்லையோ. அந்த கீதையிலே கண்ணன் சொல்லும் போதே அகாயுர் இந்திரியாராமஹா, அதனால் நம்ம கேட்குறோம், கேட்டதெல்லாம் நமக்கு பயன்பட்டுடுமான்னு பார்த்தீங்கன்னால் படாமல் போகலாம். அர்ஜுனன் கேட்டார், எதற்கு இந்த கர்மங்களை செய்ய வேண்டும்? அதுக்கு கண்ணன் பதில் சொல்றார், யஜ்ஞ தான தபஹ கர்ம பாவனானி மனிஷினாம்.
யஜ்ஞமோ தானமோ தபஸோ கர்மமோ மனிதர்களுடைய அழுக்கை போக்கிக் கொண்டே இருக்கும், அவர்களுக்கு சுத்தி கொடுத்துட்டே இருக்கும். அந்த சுத்திகரிப்பை விடாத நீ பண்ணிட்டு இருக்கணும். அதை பண்றதை விட்டுட்டால் நமக்கு சுத்தி போயிடும். சுத்தி போயிட்டா பக்தி நிற்காது. பல சமயம் பக்தி குறையறாப்புல இருக்கே, எனக்கு என்னமோ பகவான் இடத்துல நம்பிக்கை குறையிறது. முன்னாடிலாம் இதை விட கூட நம்பிக்கையோடு இருந்தேன்னால் எங்கேயோ அனுஷ்டானத்தை விட்டுருக்கோம், அழுக்கு மூட ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். அதை நம்மளே புரிஞ்சுக்கணும். சில விஷயங்கள்லாம் சமிங்கைகள்லாம் பகவான் ரொம்ப நன்னா கொடுத்துருவார். ஏதோ நம்ம பண்ணாத விட்டுருக்கோம், விளக்கேற்றிருக்க மாட்டேன், ஒழுங்காக ஸ்லோகத்தை சொல்லியிருக்க மாட்டேன், சரியாக கோலம் போட்டிருக்க மாட்டேன், இல்லை பண்ணுறது கூட உள்ளன்போடு பண்ணியிருக்க மாட்டேன், ஸ்ரத்தை இல்லாமல் ஏனோ தானோன்னு பண்ணியிருக்கேன். இப்போ எத்தனை பேர் நாம் பெருமானுக்கு விளக்கேற்றச்சே இதோ அதை நினச்சின்னு விளக்கேற்றிருக்கோமா? விளக்கேற்றுக்கிறோமோ எதையோ நினச்சின்னு விளக்கேற்றக்கூடாது. விளக்கேற்றுறோம் போது விளக்கேற்றுறத நினைக்கணும். நீங்கள் எந்த காரியம் வேணால் பாருங்களேன், குளிக்கிற மூலியோ, குளிக்கிறது இது கங்கா தீர்த்தம், இது யமுனா தீர்த்தம், இது சரஸ்வதி தீர்த்தம்னு குளிக்கிற செயலில் எண்ணத்தோடு குளிக்கிறோமோ? எத்தையோ நினச்சிட்டு குளியல் உள்ளுக்குள்ளே போகிறோம், எதையோ நினச்சிட்டு சொம்பு சொம்பாக எடுத்து ஜலத்தை குடிக்கிறோம். கங்கையில் குளிக்க போகிறச்சேவே வீட்டில் ஆறு என்ன பண்ணிட்டு இருக்காளோன்னு நினைக்கிறோம். எந்த ஒரு நல்ல செயலை செய்ய வந்தாலும் அந்த செயலில் புத்தி இருக்கணும். ஒன்றை செஞ்சுட்டு இருக்கிறச்சே இன்னொன்னத்தை நினைக்கிறோம் பாருங்க, அப்போ தான் மனசு அலபாய் ஆரம்பித்து மன அழுத்தங்கிற நோய்க்கு முதல் வித்தே அதுதான். நாம் நம்ம பெரியவர்கள்லாம் அதை பற்றி தான் யோசிப்பா. உங்கள் பாட்டி தளிகை பண்ணச்சே சமைக்கச்சே வேற எதையான்னு நினச்சிருக்காளோ? அவளுக்கு அந்த சின்ன சின்ன விஷயம் கூட பெருசாக இருக்கும். ஒழுங்காக தேய்ச்சமா, ஒழுங்காக அலமினமா, அது சரியாக பார்த்து பண்ணமா. ஆனால் இப்போ அந்த பாட்டி இப்போ நம்மக்கிட்ட உட்காந்து பேச என்ன தெரியுமா தோணும்? இந்த சின்ன சின்ன விஷயம்லாம் போய் இந்த பாட்டி பெருசாக நினச்சின்னு பேசுகிறாளே. ஏன்னா நமக்கு இன்னைக்கு வாழ்க்கையிலே அந்த சின்ன சின்னதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு ஆயிடுது. வேற எதையோ தேடின்னு போயிட்டோமோ இல்லையோ. ஆனால் அவள் என்ன சொல்லுவா, இன்னைக்கு வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்திருந்தேனோ இல்லையோ, அதில் மொத்தமே அரை வீசை வாங்கிட்டு வந்திருந்தா, திருத்தறதுக்குன்னு போனேன், இப்போ 3 முத்தலா போயிடுத்து. அதில் 2 பூச்சி இருந்து தெரியுமோ, அந்த 5ஐயும் எடுத்துட்டு அதில் பாதி வரைக்கும் நெருக்கிவிட்டு பாக்கி பாதியை எடுத்து அதில் போட்டு பண்ணேன். அதனால எப்பவும் 4 பேர் சாப்பிட்றதுக்கு இவ்வளோ வாங்குவோமா, இன்னைக்கு அந்த 5 வெண்டைக்கால பாதி வீணாப்படுத்தா, அதனால பாக்கியில் இந்த கடைசி பிள்ளைக்கு போகிறச்சே துளி குறைஞ்சி போச்சுன்னு 5 நிமிஷம் சொல்லுவா. அவளுக்கு இந்த சின்ன விஷயம் ரொம்ப பெரிய சமாச்சாரம். ஆனால் நமக்கு எப்படின்னா தூக்கி போட்டு அரை வீசை வாங்கிடுவா, இது நம்ம சொல்றது. ஏன்னா அன்னைக்கு அந்த பாட்டி கிட்ட அடுத்த அரை வீசை வாங்கிறதுக்கு காசு இல்லை. இன்னைக்கு இவனிடத்துல தூக்கி போட்டுட்டு வாங்கிறதுக்கு காசு இருக்கு. அது இருக்கிறதுனால தான் சின்ன சின்ன விஷயங்களை விட்டுட்டோம். வெண்டைக்கால சின்னதை விட்டதை பற்றி கவலை இல்லை, நான் இப்போ அதை சொல்ல வரல. அதே மாதிரி திரியில வைக்கிறது, நெய்யை எப்படி குத்தணும், விளக்கு எப்படி தேய்க்கணும், அதுக்கு வெள்ளிக்கிழமை எப்படி நெத்திக்கிடணும், குங்குமம் வைக்கணுங்கிறதையும் விட்டுடுவோம். ஏன்னா எப்போ சின்ன சின்னதில் புத்தி போகிறது இல்லைன்னு வச்சுனுட்டோமோ, அப்போ பகவத் விஷயத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்னதுலேயும் புத்தி போகாமலே போயிடும். இப்போ ஒரு தர்பத்தை எடுக்கிறோம், அதை எப்படி நீவணுமோ, எப்படி ஜலம் கூட்டணுமோ, எப்படி சுத்தணுமோ, ஒரு அக்ஷதையை போட்டு எப்படி கும்பத்தை கொண்டு வைக்கணுமோ, கும்பத்து மேலே எப்படி தேங்காய் வைக்கணும், மாவில் வைக்கணுங்கிற சின்ன சின்னது பார்க்கணும். ஆனால் அதெல்லாம் இப்போ எதுதான் சின்னதை பார்க்குறதே இல்லைன்னு வச்சுட்டோமே. எந்த சின்னதையும் பார்க்கறது இல்லைன்னு வச்சுட்டு அப்புறம் பகவத் விஷயமான சின்னதையும் பார்க்காமலே விட்டுடுவோம். அதுதான் தப்பாக போய்டுறது. அதனால் நமக்கு இருக்கக்கூடிய சுத்திகரிப்பு செயல்தான் கர்மங்கள், சடங்குகள். நம்மளை சுத்தம் பண்ணிக்காது இருந்தோம்னால் அதுக்கப்புறம் நல்லத்துக்கு பக்திக்கு வழி இருக்காதோ இல்லையோ. பக்தி வளரலையே, எங்கேயோ தடங்கலாக நிற்கிறதேன்னு இருந்தால் சுத்தி போய் அசுத்தி வளர்றதுன்னு அர்த்தம். நம்மக்கிட்ட எங்கேயோ அழுக்கு வளர்றது. இன்னும் கொஞ்சம் ஒழுங்காக பிராணாயாமத்தை பண்ணுவோம், ஒழுங்காக வளைத்து கற்றுவோம், ஒழுங்காக திரிய போடுவோம், ஒழுங்காக சமைப்போம், பகவானுக்கு ஆராதனை பண்ணி நைவேத்தியம் கொண்டு பண்ணுறோமே. எவ்வளவு பேர் இதோ கண்ணன் இருக்கார், பிரசாதத்தை கொண்டு வச்சுருக்கேன், அவர் மெதுவாக இப்படி அந்த கையை வச்சு எடுத்து வாயில் போட்டுக்க போகிறார், அது நன்னா இருக்குன்னு உடனே முகம் மலர போகிறது, நான் தான் பண்ணி கொடுத்துருக்கேன் அவருக்கு. இப்போ இந்த நினைவோட எப்போவான்னு நைவேத்தியம் பண்ணுறோமான்னு கொண்டு வச்ச வேகத்தில் அவர் வேகமாக சாப்பிட்டா உண்டு, இல்லைன்னா அவ்வளோதான், அடுத்த வேகம் எடுத்துன்னு போயிடுவாளேப்பா. இப்போ கொண்டு போய் வச்சா அவருக்கு 1.5 நிமிஷம் தான் சுவாமி அவகாசம், அதுக்கு மேலே முடியுமா? அதுக்குள்ளே அவர் கிடுகிடுன்னு சாப்பிட்டுக்கணும். நம்ம எத்தனை பண்ணியிருந்தாலும் நாம் உட்காந்து சாப்பிடச்சே வெறும் குழம்பு, ஒரு சாச்சமது, ஒரு கூட்டு பண்ணியிருக்கோம்னா 7 நிமிஷத்தில் சாப்பிடுவோமோ இல்லையோ. கதை பேசிட்டு இருந்தால் நிச்சயமாக சாப்பிட மாட்டோம். கதையில் ஒழுங்காக சாப்பிட்றோன்னு வச்சுக்கோ, அப்போ ஒரு 7-8 நிமிஷத்தில் சாப்பிடுவோமோ இல்லையோ. இதே நன்னா வடை உண்டு, பச்சடி உண்டு, தொகையல் உண்டு, கூட்டு 2, வரவல் உண்டு, கரியமுது 2 எல்லாம் உண்டு. இன்றைக்கி எல்லாத்தோடையும் நாள் 15 நிமிஷம் நிச்சயமோ இல்லையோ. அப்போ நாம் சாப்பிடச்சே மட்டும் இன்றைக்கி குறைச்சல்லேருந்து கூட போன உடனே 7 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகுது.
ஆனால் அன்னைக்கே இத்தனையும் பண்ண அன்னைக்கு நைவேத்தியத்துக்கு 2 நிமிஷத்துக்கு பதில் 3 நிமிஷம் கொடுத்தோமா? கொடுக்கவே இல்லையே. அவர் எத்தனை பண்ணியிருந்தாலும் அதே 2 நிமிஷத்தில் கிடுகிடுன்னு வாயில போட்டுக்கணும். அவர் இல்லைன்னா அது அவர் சாமர்த்தியம் போறல சுவாமி. அவ்வளோதான் சொல்ல முடியும். இப்போ அவர் சாமர்த்தியக்காரராக இருந்தால் சீக்கிரம் சாப்பிட்டு போக வேண்டாமானால், அப்போ எந்த செயலை செய்கிறோமோ அதில் எண்ணம் இல்லாமல் வேற எதையோ நினச்சிட்டே பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் அதை தவிர்க்க முடியுமா பாருங்களேன். இனிமேல் நம்ம என்ன செய்கிறோமோ அப்போ அதில் மட்டும் எண்ணத்தை வச்சுப்போம். விளக்கேற்றினா அதை நினைப்போம், குளிச்சுட்டு வர போகிறோம்னா அதை நினச்சிப்போம். அதே மாதிரி எதுவாக இருந்தால் பிரதட்சணம் பண்ணுறோம். பிரதட்சணம் பண்ணும்போது ஊர்பட்ட நினைவோட தானே பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்கோம். 108 தரம் வலம் வருவோன்னு வேண்டின்னு இருப்பாள். ஆனால் வலம் வரும்போது ஏதோ ஒரு பகவத் கதை, அனுமார் கதை, சக்கரத்தாழ்வார் கதை என்று நினைச்சுன்னு பிரதட்சணம் பண்ணணுமா? இல்லையே. என்னை இவா வச்சது, அவா திட்டினது, அவா வாழ்த்துனது எல்லாத்தையும் வச்சுன்னு மைண்டென்னால் அப்போ பிரதட்சணம் பலிக்கவே போகிறதில்லை. எந்த சின்ன செயலாக இருந்தாலும் அதில் சிந்தனையை செலுத்தவும், எத்தையோ நினைத்து கொண்டு இத்தை செய்யக்கூடாது. அப்படி பண்ணிட்டு இருந்தோம்னா சுத்தி ஏற்படவே ஏற்படாது. மனசு அழுக்கில்லாத இருக்கணும்னா அதை பார்த்து துடைக்கணும். இப்போ நம்ம வீட்டில் துடைக்கிறதுக்குன்னு ஒருத்தரை வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. அவர்கிட்ட என்ன எதிர்பார்ப்போம்? அந்த மூலையில் துளியில் அந்த அழுக்கு இருக்கு பார், உன் கண்ணுக்கு படவே இல்லையான்வோம். அவள் திருப்பி சொல்லுவா, இதை போல சின்ன சின்னதை நீ உன் வாழ்க்கையில் பார்த்தியோ? நான் மட்டும் ஒழுங்காக பார்த்து 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 துடைக்கணுங்கிறியான்னு கேட்க மாட்டாளா? அப்போ ஒருத்தர் துடைக்கிறவா மட்டும் அங்கங்கே சின்ன சின்ன விஷயத்தை பார்த்து துடைக்கணும். நான் ஒரு 15 நாளாக ஊரில் இல்லை, போகிறேன், ஊருக்கு திரும்பி போகிறேன்னால் துடைக்கிறவா எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும், கதவெல்லாம் திறந்து வைக்கணும், சாவியை போட்டு வைக்கணும், ஜலமெல்லாம் ஏற்றிருக்கா தொட்டியிலேன்னு பார்த்து வைக்கணும், அழுக்கு ஜலம் வராது இருக்கா பார்க்கணும், தர ஒழுங்காக இருக்கா வழுக்கலையா, இத்தனையும் பார்க்கணும்னு தோன்றதோ இல்லையோ. பகவான் நம்முடைய வீட்டில் அழகாக ஒரு கோயில் ஆழ்வாராட்டம் அவருக்குன்னு இருக்கிற பெட்டி வச்சுருக்கோம், அதுக்குள்ளே இருக்காரோ இல்லையோ. ஒரு வேளை 15 நாள் நம்ம அவர் வெளியில் போயிருக்கார், அவர் நம்மோட எங்கேயோ வெளியூருக்கு வந்திருக்கார், யாத்திரை முடிஞ்சு திருப்பி வரும். அப்போ அவர் ஒரு வேளை நம்மளை பார்த்து பொட்டியை நன்னா தொடச்சி வச்சியோ, அதில் அழுக்கு இல்லையான்னு பார்த்தியோ, நான் எப்பவும் இருக்கக்கூடிய கீழே இருக்கிற துணியை மாற்றினியோ, எனக்கு மேலே என்னைக்கோ கட்டின மாவலை காஞ்சி போயிருக்கே அதை எங்கேயான்னு எடுத்து போட்டியோ, நான் வரேன்ன உடனே அங்கே தானே தெளிச்சு கிழிச்சு ஒருவேளை எலி பூரான் பூச்சி ஏதானு குறுக்க போயிருக்கலாமோ இல்லையோ, அதெல்லாம் பார்த்து எடுத்து தொடச்சி வச்சியோ. கேட்கறதே இல்லை இவர், நாமளும் பண்ணுறதே இல்லை. அப்போ அந்த சின்ன சின்ன விஷயங்களை பார்க்காம விட்டுடுறோம் பாருங்க, அங்கே தான் அசுத்தி வருது. அந்த இடத்துக்கு அசுத்தி வருதோ இல்லையோ, நம்ம மனசுக்கு அசுத்தி வந்துடும். மனசுக்கு அசுத்தி வந்துடுத்துனாலே பக்தி யோகம் ஒன்றும் வளரவே வளராது. அதனாலே நமக்கு இருக்கிற அசுத்தி அழுக்கு கழிவதற்காக கர்மங்களை விடாமல் செய்ய வேண்டும். இது 3வது பயன். என்னென்ன பார்த்துருக்கோம்? தேவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக கர்மங்களை செய்ய வேண்டும். 2வது, ஜகத்தை ரட்சிக்க பகவான் ஒரு சக்கரம் வச்சுருக்கார், அதுக்கு வரி கட்டுறாப்புல என்னுடைய கர்மங்களை நான் செய்து கொண்டிருக்க வேண்டும். அப்புறம் 3வது, நமக்கு இருக்கிற அழுக்கை போக்கி கொள்றதுக்கு, பாவனமாக ஆறத்துக்கு, புனிதமாக ஆறத்துக்காக கர்மங்களை செய்ய வேண்டும். मातृदेवो भव, पितृदेवो भव, आचार्यदेवो भव. विना वेङ्कटेशं ननाथो ननाथः, सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.